அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வெளியான ஒரு அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பு தான். பாரத் பெட்ரோலியம் அதுல பார்த்தீங்கன்னா, அந்த இதிலிருந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அண்ட் செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. உங்க அனைவருக்குமே தெரியும். பாரத் பெட்ரோலியம் வந்து இந்தியா முழுவதும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஓகேங்களா? அதுல இந்த மாரி வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. 22 பிப்ரவரி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். இதுக்கு என்ன தகுதி அப்புட்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்ல ஜேஇ அப்டிங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து பிஎஸ்சில 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரில. அதுல பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல், இன்ஆர்கானிக் இந்த மாரி படிப்புகள்ல குறைந்தபட்சம் 60% மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அவங்களுக்கு 55% மார்க் இருந்தால் போதுமானது. அப்படி இல்ல, அதாவது ஏதாவது ஒரு யூஜி இல்ல அப்படின்னா, நம்மளுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங்ல டி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போதுமானது தான். டிப்ளமோல 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. ஓகேங்களா? இத முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மத்த நார்மலா என்ன ஃபாலோ பண்றாங்க அப்டின்னா, என்ன மாரியான அந்த கீ சேலஞ்ச் இருக்கணும், என்ன மாரியான அவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தேவையான இது இருக்கு, ஆர்வம் இருக்கு அப்டின்னு கூடியதை சொல்றாங்க. மினிமம் 5 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெட்ரோலியம்ல, ஆயில் அண்ட் கேஸ்ல, பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து வொர்க் பண்ண இது இருக்கணும். எந்த மாரியான தகுதிய வந்து அவங்க லைக் பண்றாங்க அப்டின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு ஏஜ் இருக்கணும்? அப்பர் ஏஜ் பார்த்தீங்க அப்புட்ன்னா, 29 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். அதாவது ஜெனரல்ல உள்ளவங்களும், இந்த இடபிள்யூஎஸ்ல உள்ளவங்களும். அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா வந்து எவ்வளவு முன்ன பின்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கவர்ன்மெண்ட் ரூல் இருக்கு இல்லையா? அதுபடி மாறும். தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் 10 இயர்ஸ் அதாவது கவர்ன்மெண்ட்டினுடைய விதிகள்ல ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளவு ஏஜ் இருக்குமோ, அதுலேருந்து 10 இயர்ஸ் வந்து அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உள்ள போஸ்ட்டு. அடுத்து பார்க்குறது செக்ரட்டரி போஸ்ட்டு. அது பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸ்ல. அல்லது அப்புறம் வந்து 12த், 10த்ல வந்து 70% மார்க் வாங்கியிருக்கணும். வந்து 10த்ல, 12த்ல 70% பிளஸ் ஏதாவது ஒரு அ யுஜி கோர்ஸ்ல நம்ம வந்து மார்க் வாங்கியிருக்கணும். அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, இதனுடைய 2 வேலைவாய்ப்பினுடைய அறிவிப்பு. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த லிங்க் என்ன அப்டின்னா, இந்த www.bharatpetroleum.in அந்த அந்த .comக்குள்ள போனீங்கன்னா, கேரியர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு இருக்கும். அதுல போய் நீங்க என்ன அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்டின்னு தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. எவ்வளவு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. அப்ளை பண்ற ஃபீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அன்ரிசர்வ்டு, ஓபிசில நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு மட்டும் ரூ. 1000 ஃபீஸு. ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூ. 1180 ஃபீஸ். இல்ல ஜிஎஸ்டி வேறயா? இதெல்லாம் வந்து இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா இது. அப்ளை பண்ணத யாருமே வந்து அவங்களுக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? இதுதான். எந்த டவுட் இருந்தாலும் இந்த இமெயில்ல நீங்க கேட்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுதோ அத பொறுத்து வந்து ரிட்டன் டெஸ்ட்டா இருக்கலாம், இல்ல சிபிடியா இருக்கலாம். அப்புறம் வந்து ஜிடியா இருக்கலாம், குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ இந்த மாரி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம வொர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. இதுதான். இதுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ஜேஜிஏஓ அந்த கிரேட்ல வராங்க. அப்படிங்கும்போது ரூ. 30,000 வந்து பெர் மந்த்துக்கு வந்து அவங்க பேசிக் பே வாங்குவாங்க.
அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஏ இருக்கு, ஐடிஏ இருக்கு, ஹெச்ஆர்ஏ இருக்கு. அப்புறம் வந்து பெக்ஸ், அலவன்ஸு, ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. 30,000ங்கிறது சம்பளம் இல்ல. பேசிக் பேமெண்ட் ரூ. 30,000. அப்புறம் டிஏ இருக்கு இல்லைங்களா? ஸோ அத சேர்க்கும்போது அமௌண்ட் எங்கேயோ போயிரும். ஸோ மினிமம் ரூ. 30,000 30,000யும் அதுலேருந்து 1,20,000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஸோ இதுதான். இப்போ தேர்வு செய்யப்படுறவங்க நம்மளுடைய கண்ட்ரி முழுக்க எங்க வேணா அவங்க போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால நல்ல மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு. அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற எந்த விதமான இதுவும் இல்ல. இந்த பிடிஎஃப் வந்து நீங்க வந்து இந்த பாரத் பெட்ரோலியம் நீங்க போனா நீங்க ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம். இது பெரிய விஷயமே இல்ல. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே அதனுடைய ப்ரொசீஜர் தான். ஸோ வந்து மிக முக்கியம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, கெமிக்கல் படிச்சவங்க இந்த மாரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.